தண்டனை பெற்றாலும் கூட திருப்பி வந்து அவர் பேசத்தானே போறாரு. அப்ப என்ன உலகத்துல நீங்க அவரை கொன்றுவீங்களா ஜெயிலுக்குள்ள வச்சு சட்டத்தை மீறி? சவுக்கு சங்கரை மிரட்ட முடியாது, அவர் திரும்பவும் வந்து பேசுவார் என சவுக்கு தரப்பு வழக்கறிஞர் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார். என்னென்ன பிரச்சனைகள்ல ஈடுபட்டீங்கன்னு தண்டனை பெற்றாலும் கூட திருப்பி வந்து அவர் பேசத்தானே போறாரு. அப்ப என்ன உலகத்துல நீங்க அவரை கொன்றுவீங்களா ஜெயிலுக்குள்ள வச்சு சட்டத்தை மீறி? பண்ண முடியாது இல்லையா? 3 வருஷம் தண்டனை அதிகபட்சம் கிடைக்கும்னா அந்த 3 வருஷம் கழிச்சு வந்து சங்கர் இந்த அநியாயத்தை எதிர்த்து இந்த அரசாங்கத்தை இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து பேசத்தானே போறாரு. எத்தனை நாள் நீங்க வச்சிருக்க முடியும் உள்ள? யூடியூபர்ஸ் என்ன வேணா பேசலாங்கிற மாதிரி இல்ல யூடியூபர்ஸ் என்ன வேணாலும் பேசலாம்ல. அதைத்தான் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்கு. யூடியூபர்ஸ் என்ன வேணாலும் பேசலாம், அதை எடுத்துக்கக்கூடிய பார்வையாளனுடைய பார்வை தான் முக்கியம்னு இப்ப குண்டாஸ் ரத்து பண்ண வழக்குல தெளிவா சொல்லியிருக்கு. உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? பேசுறவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க. அன்னப்பறவைகள் போல் எது நல்லது எது கெட்டதுங்கிறத மக்கள் தான் எடுத்து தீர்மானிக்கிறாங்க. அதனால நீங்க அதை கண்டு பயப்படக்கூடாது. மக்கள் இந்த அரசாங்கத்தை குறித்து என்ன நினைக்கிறாங்கிறத தான் இந்த சோசியல் மீடியால இருந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு தான் அரசாங்கத்துக்கு அறிவுரை கூறியிருக்காங்க. ரவீந்திரநாத் சொன்ன கோட்டெல்லாம் சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இது தப்பு, பேச்சு சுதந்திரத்தை குறவழி கொண்டு நசுக்காதீர்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால இதை பத்தில சங்கரை வந்து மிரட்டலான்னு நினைச்சாங்கன்னா அது நடக்காது. எத்தனை நாள் கழிச்சு வந்தாலும் அவர் பேசுவார். ஏன்னா அவர் மக்களுக்காக பேசுறாரு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.